நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல ரூஃப் பீம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரூஃப் பீம் டீட்டெயில்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா RB1 இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா CB1 இருக்கும் பாருங்கள். CB1னா வந்து பார்த்தீங்கன்னா கன்சில்டு பீமுங்க. கன்சில்டு பீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணோம்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கண்டிப்பாக ஏதோ ஒரு வால் இல்லைனா லோடு ஆக்ட் ஆகுங்க. அந்த லோடு ஆக்ட் ஆகிறப்ப இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் நம்ம இந்த இடத்துல கன்சில்டு பீம் ப்ரொவைட் பண்ணுறோம். சேம் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே கன்சில்டு பீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பீமோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. RB1 வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 3 இன்ச்சுங்க ஹைட்டுங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுங்க. மேலே ஒரு 216, பாட்டத்தில் ஒரு 216, சென்டரில் ஒரு 216ங்க. RB1ங்க. நெக்ஸ்ட் இதோட அர்ஜென்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16mm ராடு நம்ம 6 யூஸ் பண்ணுறோம். 8mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு பீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 316, பாட்டத்தில் ஒரு 316, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16mm ராடு வந்து பார்த்தீங்கன்னா 6 யூஸ் பண்ணுவோம். ரிங் வந்து பார்த்தீங்கன்னா 8mm ராடு யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ங்க. நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு ஜென்ரல் நோட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி பார்த்துருங்க. இது டயக்ராம், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டோட பிளானுங்க. இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே S2 இங்கேயும் S2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாபுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். S1னா வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாபுங்க. S2னா வந்து பார்த்தீங்கன்னா 2 வே ஸ்லாபுங்க. இப்போ 2 வே ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தும் பிரெத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுறப்ப மேக்ஸிமம் 2க்கு பிலோவாக இருந்தால் 2 வே ஸ்லாபுங்க. இதே நம்ம லென்த்தும் பிரெத்தும் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 2க்கு ஈக்குவலாக இருந்து 2க்கு மேலே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாபுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ 2 வே ஸ்லாப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா போத் வேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10mm ராட் தான் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் நோட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிண்டல் பீம் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட்டிங் காலம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டயக்ராம் தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இது ஃபுல்லாகவே நம்ம அப்படியே டெவலப் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 1 அடி தள்ளிட்டு கொஞ்சம் இந்த சைடில் வந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூஃப் ஸ்லாபே தள்ளிட்டு ஒரு வாலே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் காலம் அது எப்படின்னு தெரியலனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்கள். ஃப்ளோட்டிங் காலம் நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்பயும் போல தான் மற்றபடி LB2 நம்ம எங்கெங்கெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்க்கணுங்க. LB2 மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. LB5 வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இன்ச் வாலுக்கு எல்லாமே இருக்குங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துடலாங்க. எப்பயும் போல தாங்க நம்ம இன்னும் உங்களுக்கு சொல்லியிருப்போம் பாருங்கள். LB5ஓட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB2 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் செக்ஷன் ஆஃப் சன்ஷேடு இதெல்லாம் உங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமை பார்த்துருங்க. எப்பயுமே டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னுங்க. RB1 பாருங்கள். இங்கே ஒரு கன்சீல்டு பீம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா RB1 எங்கெங்கெல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு அதோட பீம் டீட்டெயில்ஸுமே இங்கே பார்த்துருங்க. இதை நான் உங்களுக்கு முன்னே இப்போ நான் எப்படி இதை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கன்சீல்டு பீமுங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்னால உங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை ஜஸ்ட் பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே டாப்பில் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். S2 போட்டிருந்தா 2 வே ஸ்லாபுங்க. S1 போட்டிருந்தா 1 வே ஸ்லாபுங்க. இது ஃபுல்லாக 2 வே ஸ்லாப், இது ஃபுல்லாக 2 வே ஸ்லாப், இதுவும் 2 வே ஸ்லாப். இந்த 1 வே ஸ்லாப்புக்கும் 2 வே ஸ்லாப்புக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வே ஸ்லாப்புக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2 வே ஸ்லாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு நான் ஜென்ரலாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த மேட் நம்ம பைண்டிங் ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயக்ராமையும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டக்குன்னு போயிட்டுருக்குங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோருங்க. நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK ஆப்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த சைடில் ரைட் சைடில் இங்கே டபுள் காலம் இருக்குது பாருங்கள். இந்த காலம் தான் ஃப்ரம் கிரவுண்ட்லேருந்து வந்துட்டு இருக்குதுங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற காலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காலம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் காலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து இது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்படி ஃபுல் லென்த்துக்கு நம்ம பிரிக்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக் ஒர்க்கில் கிராக் வரும். அந்த பிரிக் வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் விழுறதுக்கு கீழே அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் காலம் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா இந்த காலத்தோட இன் பிட்வீனில் இந்த பிரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிரும். சப்போஸ் இந்த காலம் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த எல்லா வாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அப்படியே விழுறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பீம்லாம் ப்ரொவைட் பண்ணி சொல்லுவாங்க. LB2, LB5 இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். LB5னா வந்து பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. LB2னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேட் நான் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அதுவும் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கட்டிங் செக்ஷன் ஆஃப் மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு இது சொல்லியிருப்பேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸு நெக்ஸ்ட் ஜென்ரல் நோட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள். இந்த செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா RB1 CB1 கன்சில்டு பீமுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக சொன்னது தான். ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டக்கு முடிக்கிறேன். இப்போ RB1னோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் CB1 கன்சில்டு பீம் அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் கீழே இருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. 1 way ஸ்லாபா 2 way ஸ்லாபா. நான் எப்பயும் போல தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் சொன்னால் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா இடத்துலையுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 way ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 way ஸ்லாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அது 1 way ஸ்லாபாக வருதா இல்லை 2 way ஸ்லாபாக வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. பைண்டிங் பண்ணுறப்ப அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு டிஸ்ட்ரிபியூஷன் ராடு எப்படி ஃபிட் பண்ணணும் அது எல்லாமே இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் நோட்ஸ் இருக்குது. அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டேர் கேஸ் வழியாக தான் வரும். மறுபடியும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் நம்ம போய் ஆகணுங்க. இந்த ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம என்னென்னாலும் நோட் பண்ணணும். அதை மட்டும் நான் டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டர் ராடை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நோட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங். இந்த லேண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டத்தில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்படியே வந்துட்டு கீழே டாப்பில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கீழே இங்கே பாட்டத்தில் வந்துட்டுருக்கும். இப்போ பாட்டத்தில் வர ராடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் ராடு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் டயக்ராமில் எப்படி கொடுத்துருக்கணும் இதன்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு த்ரெட். இது நான் பல முறை சொல்லியிருக்கிறது தான். ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை தூக்கி வைக்கக்கூடிய இடங்க. த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மினிமம் சைஸுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inches கொடுக்கலாம். இல்லை மினிமம் போனால் இன்னும் நம்ம ஒரு இன்ச் ஆட் பண்ணி 7 inches கொடுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கால் தூக்கி வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 9 inch நான் மினிமம் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் 10 inches வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். 11 inches இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டெப்போட அகலம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தள்ளி போய்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மினிமம் ஒரு 9 inch இல்லைனா 10 inch வைக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல ஏற போகிறோம். இப்போ நம்ம ஸ்டெப் இந்த இடத்துல ஏறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிந்த் பீம் அப்படி இல்லைனா டைப் பீமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ண அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காக ஃபாலோ பண்ணுறோம்னா பாலா கிளைண்ட்டு சென்னை அண்ணனூருங்க. நீங்கள் இதே டயக்ராம் எடுத்துகிட்டு போய் உங்கள் சைட்டு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் வாங்குங்க. நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராமும் வாங்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபா போட்டு நீங்கள் ஒரு வீடை கட்டுறீங்க. அந்த 40 லட்ச ரூபாவில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சங்க. அந்த 4 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா 40,000ங்க. இப்போ இந்த 40,000 1%, அதாவது நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி இந்த 1% நீங்கள் செலவு பண்ணி உங்கள் பில்டிங்க்கான ப்ராப்பராக ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் எலிவேஷன் இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு நீங்கள் முன்னாடி ப்ரீ பிளானாகவே உங்கள் ட்ராயிங் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டி டெவலப் ஆகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராயிங்கே போட மாட்டாங்க. ட்ராயிங்கே போடாமல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த இடத்துல வேணுமா இது இப்படி பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வேணுமா இது இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்
ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கும் மேசனுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லிங்கே இருக்காது. நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாம்பளாக இருக்க போகிறோங்க, யாரோ தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னா கிளைண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராப்பராக நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதில் நீங்கள் உங்களோட டோட்டல் பட்ஜெட்டில் ஒரு 1% இல்லைனா 2% ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ட்ராயிங் வாங்குறது உங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொரிஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.